ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் பெல். இதோட ஃபுல் ஃபார்ம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஒவ்வொரு முக்கியமான சிட்டிஸ்லேயும் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். சென்னையில் இருக்க ஆஃபீஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக 81 போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. போஸ்ட் டீட்டெயில்ஸ்: கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ், டெக்னீஷியன் அதாவது டிப்ளமோ அப்ரெண்டிசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகாம் அப்ரெண்டிசஸ். இந்த மாதிரி 3 டைப்பாக இருக்குது. அப்ரெண்டிஸ்ஷிப்னாலே உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ட்ரைனிங்கில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதை வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் வேலை தேடும் போது அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போதோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 10,500 17,500 இந்த ரேஞ்சில் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும். அதை நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண தேவையில்லை. இது ஒரு வாக்கின் இன்டர்வியூவாக நடக்குது. டேட் 10th January 2024 வெனஸ்டே. ஸோ ஜாப் லொக்கேஷன் சென்னையில் இருக்க பெல் ஆஃபீஸ் நந்தம்பாக்கமில் இருக்குது. அங்கே தான் நடக்குது. ஸோ என்ன டைமிங் அந்த டீட்டெயில்ஸாக நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்லேயே ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். டோட்டல் 81ல் கிராஜுவேட் அப்ரெண்டிசஸில் மட்டும் 63 இருக்குது. மேஜர் அதில் தான் இருக்குது. டிப்ளமோவுக்கு 10 வேக்கன்சிஸும் பிகாம் அப்ரெண்டிசஸ்க்கு 8 வேக்கன்சிஸும் இருக்குது. ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிசஸில் டிசிப்ளின் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ECEயில் பார்த்தீங்கன்னா 28, அதுக்கப்புறம் ட்ரிபிளியில் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் இருக்குது. மெக்கானிக்கலில் 25, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 3 போஸ்ட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் 2 போஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கும். BE BTech கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ECE அதில் 5 போஸ்ட்டும், டிப்ளமோ இன் மெக்கானிக்கலில் 5 போஸ்ட்டும் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிகாம் அப்ரெண்டிசஸ். ஸோ பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் டீட்டெயில்டாகவும் நம்ம வெப்சைட்டில் இங்கே போட்டிருக்கோம். முக்கியமாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் சதர்ன் ரீஜனில் இருக்கணும். ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். மினிமம் மார்க்ஸ் இருக்குது. மினிமம் 60% மார்க்ஸ் உங்களோட அகாடமிக்கில் இருக்கணும். ஜென்ரலுக்கு SC ST கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% நம்ப இருக்கணும். பிகாமுக்கு பார்த்தீங்கன்னா 50% இருக்கணும். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு 17,500 per month இருக்கும். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு 12,500ம், பிகாம் கேண்டிடேட்ஸ்க்கு 10,500. ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 25 இயர்ஸாக இருக்கணும். இது ஜென்ரலுக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா OBC கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 3 years. ஸோ 28 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 years, 25 + 5 30 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பெச்சுவார் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 10 years. ஸோ 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ இது வாக்கின் இன்டர்வியூனால டேரெக்டாக நீங்கள் போயிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அட்ரஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நந்தம்பாக்கம், சென்னை 6,89,000 இதுதான் அட்ரஸ். டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 1 hourக்கு முன்னாடி 9 o'clock லொக்கேஷனுக்கு போயிருங்க. இப்போ பேஜ் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெல் வெப்சைட்லேயே இந்த ஜாபுக்கு உண்டான டீட்டெயில் அங்கே இருக்கும். ஸோ இது பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட். அதில் தான் இந்த PDF ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கிளியராக தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன் த பேசிக் ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களோட அகாடமிக்கில் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்க கேண்டிடேட்ஸ்க்கு தான் இந்த ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ 20 வேக்கன்சிஸ் இருக்குன்னா டாப் 20 மார்க்ஸ் எடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இமெயில்ஸ் வரும். அதோட சேர்த்து பெல் வெப்சைட்லேயும் அப்டேட் ஆகும். நீங்கள் 2மே செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணுன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. ஒரிஜினல் கொண்டு வரணும். ஸோ SSLC 10th மார்க் ஷீட்ஸு, அப்புறம் 12th மார்க்கு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆர் ஆல் செமஸ்டர் மார்க் கார்ட்ஸ். ஸோ இதுவும் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு கிராஜுவேஷன், டிப்ளமோ டிகிரி, ப்ரொவிஷனல் டிகிரி. ஸோ எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் கொண்டு வரணும். அப்புறம் ஆதார் கார்டு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட், SC ST OBC EWS கேண்டிடேட்ஸ்க்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து CGPA கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் இது இருந்தால் கொண்டு வரணும். வாக்கின் அட்ரஸ் இங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நந்தம்பாக்கம், சென்னை 6,89,000. டேட் அண்ட் டைம் 10th January 2024 மார்னிங் 10 o'clock. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்குது. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க.
ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இதே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ NATS நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிங்க. அதை வந்து இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்புட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் வந்து இன்டர்வியூ போகிறப்ப கொண்டு போகணும். 10th January 2024 மார்னிங் 10 o'clock பெல்லோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.